ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறேன். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது ஒரு ஜென்ரல் டாபிக். ஜாக்கி டிவி நேயர்களில் ஒரு ஸ்ட்ரீட் டாக்ஸ், அதாவது ஸ்ட்ரீ டாக்ஸ், வெறிநாய்களை பற்றி அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய குழந்தைகளை கடிச்சு சாப்பிடுது. ஆனாலும் சோறு வச்சு அதெல்லாம் காப்பகத்தில் அடைக்கணும்னு ஒரு ஜீவகாருண்யம் குரூப் அதுக்காக முட்டு கொடுத்துட்ருக்கு. அதில் வசந்த், அம்மு, அந்த மாதிரி சீரியல் நடிகைகள் எல்லாமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது குறித்தான ஒரு நேரலை விவாதத்தை நம்ம பண்ணோம். அதோட முதல் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்குறீங்க. ஸோ விரிவான பார்வை ஸ்டார்ட் வித் திஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். எதுவுமே பேசாமல் திடீர்னு ஏதாவது பேசுன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளும் பல வேலைகளுக்கு நடுவில் ஏதாவது பேசுகிறோன்னு சொன்னால் ஏதாவது ஒன்று டாபிக் வைக்காமல் நம்ம வர முடியாது. ஸோ ஸ்ட்ரீட் நாகு, அதாவது வெறிநாய்களுடைய பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதையே வச்சு பேசுவோம். நாளைக்கு இல்லை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. அதுக்கான ப்ரொமோலாம் வருது. பட் நம்ம இதை பற்றி நிறைய வாட்டி பேசிட்டோம். தனியாகவும் கதைப்போம் போல கூட வெறிநாய்களுடைய இது என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம பேசிடுறோமா. ஸோ அதனால் அதையே ஒரு இதுவாக வச்சு பேசலாம் அப்படின்றதுக்காக தான். அதுவும் இல்லாத இன்றைக்கி ஒரு 1/2 hour இல்லை 45 minutes முடிச்சிடுவோம். பார்ப்போம் நீங்கள் பார்ட்டிசிபேட் எப்படி பண்ணுறீங்க, எப்படி பங்கு பெறுறீங்கன்றதை பொறுத்து. ஸோ வெறிநாய்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா, நாயாக இருக்கும்போது பிரச்சனையே இல்லை. நாய் வெறிநாயாக மாறும் பொழுது அது மட்டும் இல்லாது நிராயுத பாணியாக குழந்தைகள், பெரியவர்கள், அது நீங்கள் இதுக்கு ஏகப்பட்ட வீடியோக்களை சொல்லலாம். அதாவது இன்றைக்கி சோஷியல் மீடியா, ஃபோனில் கேமரா, ஸ்ட்ரீட் கேமராஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு இதெல்லாம் தெரியுது. இல்லைன்னா இந்த கடிகள் யாருக்குமே தெரியாமல் போயிடும். சும்மா சொல்கிறீங்கன்னே சொல்லுவானுங்க. இவ்வளோ கடிக்கிறத பார்த்து நாய்களை குழந்தை மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்கிற குரூப்புக்கு மத்தியில் இவ்வளோ கடி, இவ்வளோ வீடியோக்கள், கதற குழந்தைங்க, ஒன்றும் இல்லை. ஒரு அம்மா ஒருத்தவங்க ரீசெண்டாக வட சென்னையில் அந்த அம்மா இந்த புல்ஃபில் டாக்காக ஏதோ ஒன்று, அது பேர் ஏதோ ஒரு டாகு. அந்த டாக் வீட்டு வாசலில் உட்காந்துருவருடைய மேட்ரியை கடிச்சிச்சு. கடிச்சு கொதறி அவர் செத்துட்டாரு. கூட்டின்னு போன அந்த அம்மாவும் கடிச்சு வச்சு அவங்களும் ஹாஸ்பிட்டலைஸ்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதாவது இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஒரு மனுஷாபிமானமே இல்லாத ஒரு விஷயமா. அதாவது நீங்கள் நாய்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காங்க. நாய் நன்றி உள்ளது. வேட்டை காலத்துலேருந்து அது ஆதி முதல் அந்தம் வரை நாய் மனிதனுக்கு பல உதவிகள் செய்யுது, அது காப்பாற்றுது, போகுது, நன்றி எல்லாம் ஓகே. ஃபைனலி அது நாய், அவ்வளோதான். நம்ம நாயை மட்டும் சொல்ல, மனுஷனையே நான் விலங்குன்னு தான் சொல்கிறோம். சமூக விலங்கு என்னென்னா சோஷியல் அனிமல், அவ்வளோதான். மற்றபடி அவனும் மிருகம் தான். அதிகாரம் அதிகமாக கொடுத்து உன் மேலே எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீ தான் ஒரு பெரிய ராஜான்னா நீ என்ன வேணாலும் செய்யலாம். ரோம் நகரத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் அதிகாரங்கள்லாம் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்றதுல இருந்தும் சரி, நம்ம ராஜாக்களை தஞ்சாவூர் பெரிய கோயில் நம்ம ரொம்ப பெருமையாக பேசுகிறோம். அந்த கோயிலை எப்படி கட்டிருப்பானுங்க, எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கணும், எத்தனை பேர் மரணம் அடைஞ்சிருப்பாங்க. மிக பிரம்மாண்டம். அதெல்லாம் ஓகே. நீங்கள் ஒரு மனித சமுதாயத்தை அடிமையாக்காமல் இந்த வேலை நடந்திருக்காதுன்னு சொல்ல வரேன். வாய்ப்பில்லை, கண்டிப்பாக. ஒரு கோயில் இன்னொரு கோயில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வெறும் கோயில் தான் இது. ஒரு கல்வியாகவோ மற்ற விஷயங்களுக்கோ அது பண்ணலை, ரைட்? ஸோ கோயில். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, கோயில் கட்டின ராஜராஜ சோழன் இன்னமும் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் கல்லணை கட்டின சோழனை இவனுக்கு சொல்லவே இல்லை. கரிகால் சோழனை இவனுக்கு சொல்கிறதே கிடையாது. ஏன்னா கல்லணை கட்டினதுனால தான் விவசாயம் செழித்தது. தஞ்சாவூரில் யானை போர் அடிச்சதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு விவசாயத்துக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். அந்த காலத்திலே கல்லணை கட்டினவன். ஆனால் அவனும் எவனும் பெருசாக பேச மாட்டான். அதாவது மூடநம்பிக்கைகளுடைய மொத்தம். சரி, உங்களுக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை வேணும், நம்மளுக்கு மேலே ஒரு கடவுள் இருக்காரு, ஒரு பவர் இருக்குது, நம்ம சின்ன வயசுலேயே இருக்கிறதுனால காலங்காலமாக அது மறி வந்துகிட்டே இருக்கு. ஆனால் அதற்காக இவ்வளவு செலவு செய்த ஒரு விஷயம். ஆனால் கரிகால சோழனை கல்லணை கட்டிய கரிகால சோழனை எங்கேயா நம்ம பெருமையாக சொல்கிறோமா? இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் கோயிலை விட அணை தான் முக்கியம். கரெக்டு தானே?
நம்ம பொது புத்தியில் வந்து நம்மளுக்கு என்னென்னா டக்குன்னு அதை ஒரு பிரம்மாண்டமாக பார்ப்போம், பெருமையாக பார்ப்போம். ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து என்ன பயன் அதனால்? அதுக்கு வந்து நீங்கள் 1000 சொல்லலாம். கோயில் வந்து தானியங்களை சேகரிக்க, விழா நடத்த, சமய சொற்பொழிவு ஆற்ற, சயின்ஸ் படி ஏதாவது விஷயங்கள் அங்கே போயிருக்கோம் இல்லை. நாட்டியம், தேவதாசி முறையிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களை அதில் நீங்கள் உள்ளடக்கி வச்சுருந்தீங்க. சாமியின் பெயரால், மதத்தின் பெயரால். அது ஒரு பிரம்மாண்டம். தமிழுடைய பெருமை, கட்டடக்கலைக்கான சான்று எல்லாமே ஓகே. ஆனால் அதற்கு பின்னான மனித உழைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மனித உழைப்பு வந்து சாதாரணமாக இருக்குதா? அந்த சாதாரணமாக நடந்திருக்குமா? பிரமிடும் அப்படி தான். ஆனால் பிரமிடு அவனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அது எது ஏலியன்ஸ் கட்டிச்சுன்னு. அதான் எல்லாத்துக்கும் ஒரு கதை ஒன்று இருக்கிற மாதிரி. ஸோ பிரமிடே வந்து மனுஷன் கட்டினானா, அங்கே தான் பாறையே இல்லையே, எப்படி ஒரு கட்டினாங்க? இந்த மாதிரி நிறைய மித்து கேள்விகள் எல்லாமே இருக்குது. இப்போ தஞ்சாவூர் கோயிலே நம்ம வந்து பாறைங்களே சுற்றி இல்லாமல் எப்படி ஒரு இவ்வளோ பெரிய பாறை எடுத்து வந்து கட்டினானுங்க, எப்படி இதை உடைச்சானுங்க, எப்படி இதை ஷைனிங்காக பண்ணானுங்க அப்படின்னு ஒரு கேள்விகள்லாம் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் கல்லணையா கோயில் அப்படின்னா அது கல்லணை தான். ஆனால் கல்லணை கட்டிய என்ன கரிகால் சோழனுடைய புகழோ இல்லை அதனுடைய விஷயங்களோ வெளிவர்றதில்லை அந்த அளவுக்கு இல்லை. இன்னொன்று அதில் ஒரு நுட்பமான ஒரு விஷயம் நீங்கள் சொன்ன வார்த்தை தான் ஜாக்கி. ஒரு பிரம்மாண்டம் இருக்கும்பொழுது அது ஈர்க்கப்படுது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் கல்லணையை வந்து பெருசாக வந்து இது பண்ணாது காரணம், நீங்கள் புக்ஸ்லேருந்து ஸ்கூலில் படிக்கிறதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறதும் இதனுடைய பிரம்மாண்டமும் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இது ஒன்று. இப்போ இந்த ஸ்ட்ரீட் டாக் மேட்டருக்கு வந்துடலாம். அதில் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அதாவது எப்படி இந்த டாக்ஸை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க அந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு குட்டி நாய் ஒன்று வாங்கினோம். வாங்கின புதுசில் என்னென்னா, அந்த நாய்க்கு ஒரு இது சங்கிலி இருக்கு இல்லையா, சங்கிலி போட்டிருந்தோம் கழுத்தில். அப்போ எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் வரும்பொழுது தான் வந்து அதை பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, இவ்வளோ பெரிய சங்கிலி போட்டால் அந்த நாயோட கழுத்து எலும்பே உறிஞ்சு போயிடும், நீங்கள் அதை எடுத்துட்டு ரோப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இப்போல்லாம் ஒரு ரோப் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஒரு சின்ன இது ஸ்கிப்பிங் ரோப் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி விஷயத்தை தான் போடணும் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்தாரு. இதை நான் ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஒரு செல்ல பிராணியை நம்ம வளர்க்கணும்னு ஆசைப்படுறோமே தவிர்த்து அதற்கான விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது கிடையாது. இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் இப்போ எப்படி சொல்கிறது, வீட்டில் வளர்க்கும் பிராணிக்கு அதுக்கு நீங்கள் என்ன ஃபுட்டு போடணுங்கிறதுலேருந்து, அல்சேஷன் ஒருத்தவங்க வீட்டில் வளர்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷம், அதுக்கு வந்து தயிர் சாதம் தான் போடுவாங்க. ஆமாம், அது மீட் சாப்பிடக்கூடிய ஒரு நாய் இல்லையா, நீங்கள் அதுக்கு வந்து டெய்லி வந்து தயிர் சாதம் போட்டுனே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவது? ஸோ நீங்கள் உணவு முறையிலேருந்து அதுக்கு போடுற விஷயங்கள் எதுவுமே தெரியாது. ஏங்க அதுக்கு மேட்ரு பண்ணுங்க, அது மேட்ரு பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அதை நீங்கள் கட்டி வச்சதுக்கு மேட்டிங்கும் விடாமல் காலம் ஃபுல்லாக அதை கண்ணி கழியாமல் வச்சுன்னா அது வெறி வருமா வராதா? ஆமாம் சார், கண்டிப்பாக. நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கிஸ் அடிக்கும் போது யாராவது வந்தாங்க, எரிச்ச மயிராக இருக்காது, கட்டுப்பாக இருக்காது, என்ன மயிரிடா இப்போ வந்தான் அப்படின்னு கோவம் வருமா வராதா? ஆமாம் சார், அந்த மாதிரி தானே அதுக்கும். கண்டிப்பாக நல்ல. இப்போ அது நான் அதை கட்டி வச்சு நீங்கள் மயிர் மாதிரி இழுத்துன்னு போகிறீங்க வரீங்க, அது மேட்ரு பண்ணணும், அதுக்கு தோணாது அதுக்கு. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், எவன் வந்தாலும் அசிங்கமாக திட்டு என்ன மயிரிடா இப்போ வந்த அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு மாதிரி கேட்போம்ல, ஒரு எரிச்சல் இருக்கும்ல, ஏதோ ஒரு கோவம் மேலே, அதுதான் அங்கே வெறி நாயாக மாறுதுன்ற. கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களான்னு கிடையாது இருக்காது. அதுதான் நான் சொல்லுவேன். இவங்க என்ன பண்ணுறானுங்க, ஷாம்பு போடுவானுங்க, ரேபிஸ் ஊசி போடுவாங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. அதனுடைய அடிப்படை தேவைகள்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கான உயர் விஷயங்களே இவனுங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். இது ஒன்று. இன்னொன்று, இந்த ஷாம்பு போடுவாங்க, இன்ஜெக்ஷன் போட்டு வைக்கிறதுங்கிறதே தெரியாது ஜாக்கி. எத்தனை பேர் வீட்டில் தடுப்பூசி போட்டு அந்த டாக்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கிடையாது, கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து வீட்டு நாய். இன்னொரு விஷயம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்ட்ரே டாக்ஸ். அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளார நாய் வளர்க்கக்கூடாது, உங்கள் வீட்டில் நாய் வளர்க்க மாட்டீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளாரையும் விட மாட்டீங்க. நான் சொல்கிறது வந்து உங்கள் போர்ட்டிகோலையோ உங்களுடைய கார் பார்க்கிங்லேயோ விட போகிறது கிடையாது. அது ஒரு 3 வீடு தள்ளி படுத்து கிடக்கும். அதுக்கு நீங்கள் தெருமுனையில் போய் சாப்பாடு போடுவீங்க. ஓகே, போட்டுட்டு அது உங்கள் வீட்டு பக்கம் வரவே போகிறதில்ல, நீங்கள் வரும்போது வாலாட்டிட்டு அது விட்டுரும். அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஏங்கிறதும் வந்து நான் பார்க்குறேன். இன்னொன்று என்னன்னா, சில பேர் கையில் வந்து ஃபுல்லாக ஃபுட்டு வச்சுக்கிட்டு
வாக்கிங் போகிறேங்கிற பேரில் தெருவா போய் அங்கெல்லாம் சோறு போடுறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ரீசெண்டாக இந்த கிண்டி ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு வந்து திருட்டுல அது வந்து 1 நம்பர் மாதிரி முழிக்குது. கார் பார்க்கிங்ல நான் இருக்கேன், முழிக்குது. என்னன்னு பார்த்தா மறைஞ்சு சோறு வைக்குது. வாக்கிங் போயிட்டுருக்காங்க அந்த பார்க்கிங்கில், அந்த பக்கத்தில். அதான் அது இப்போ ஆலந்தூர் ஸ்டேஷனுக்கு அப்படி பின்னாடி பக்கம் நிறைய வீடுகள்லாம் இருக்குது. அங்கே வாக்கிங் போகிறவங்களாம் அந்த இடத்த யூஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து மறைஞ்சு அது போடுது. என்னென்னு அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. இப்போ ஒன்று உதாரணத்துக்கு தாவணக்கரை இங்கே கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு பொண்ணை வந்து ஒரு நாய் கடிச்சிச்சு. 4 மாதம் போராட்டத்தில் 4 வயசு சிறுமி இன்றைக்கி இறந்து போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய, அதாவது நீங்கள் ஜீவகாருண்யம் பாருங்கள், அது மேலே பாசம் வைங்க, நேசம் வைங்க. நான் இல்லைன்னா சொல்ல வரல, ஆனால் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் நாயை வந்து கூட்டிகிட்டு வரும்போது அதுக்கு வந்து முக கவசம்னு ஒன்று போடுவாங்க இல்லையா, அதையும் நீங்கள் போட்டு கூப்பிட்டு வர மாட்டீங்க. ஒன்றும் பண்ணாது. நீ மயராஜின்னு கடிக்க கூப்பிட்டு இப்போ ஒருத்தர் தான் மேட்ரியே கடிச்சு அவர் செத்தே போட்டார், நீ என்ன புடுங்க வைப்பான்னு கேட்குறேன் நான் கேட்குறது அதுதான். ஒன்றும் பண்ணாது பிட்புல் ஒன்றும் பண்ணாதுன்னு அது ஏதாவது பிடுங்குச்சுன்னா நீ என்ன புடுங்குவ? சாரி சொல்லிட்டு மயராஜின்னு போயிட போகிற, அவ்வளோதான். சரி, வந்தவங்கள்ட்ட கமெண்ட்டை படிங்க. ஆமாம், பார்த்துடலாம். பாமதி தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்லியிருக்காங்க. பிரியா விக்ரம் ஹலோ. ஆனந்தி வந்திருக்காங்க. சூப்பர். சங்கீதா சண்முகமும் வந்தாச்சு, ஹாய் சொல்லியிருக்காங்க. லோகேஸ்வரனும் வந்து ஹாய் சொல்லியிருக்காப்புல. நான் வந்து கேட்டேன்ல லைவில் இருக்கீங்களான்ட்டு, அதுக்கு பிரியா விக்ரம் வந்து லைவில் தான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. லவ் போயம்ஸ் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரே ஒரு செகண்ட் ஜாக்கி கீழே மேலே போயிட்டு வந்துருச்சு. நீங்கள் லைவில் வராட்டிக்கு நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, என்ன செய்கிறீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்போமா. எல்லாத்துலேயும் பார்த்துட்டு தான் இருப்போம். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. ஜிஜே வந்திருக்கா. அண்ட் அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா போய் நீங்கள் கொஞ்சம் கருப்பாயிட்டீங்களாம். ஏற்கனவே சூரியகுமாரன் தகன்னு அப்படியே மின்னுவேன். இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் இது, பட் ஆக்சுவலி இதான் ரியல் கலர்னு வச்சுக்காங்களேன், அதுதான். அதுக்கப்புறம் வந்து நான் வேலையில் இருக்கேன், அவர் வேலையில் இருக்காங்க, நான் நாளைக்கு பார்க்குறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. நரேனியும் வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி லவ் போயம் சொன்னதும், நான் ஒவ்வொரு நாளும் மார்னிங் ஒர்க்கு உங்கள் லைவ் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. நிறைய பேர் அதை சொல்லியிருந்தாங்க லவ் போயம். அதனால இவங்க வந்து இப்போ இந்த வாட்ஸ்அப் சேனல் அப்டேட் பண்ணுறேங்கிறதையுமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சில இடங்களில் வந்து இரவு வந்து நம்ம வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அதை விட நிறைய வேலைகள் இருக்குது. அதை விட நண்பர்களை பார்க்கறது, போகிறது, அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. முக்கியமான பொருட்களை வர்றது, பேக்கிங், அதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ இங்கே இன்னமும் செக்கிங் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் போயிட்டே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் வந்து புவனேஸ்வரி சொல்லியிருந்தாங்க, ஹாய் சார், ஹவ் ஆர் யூ யாழினி அண்ட் சுதா மேம், வெரி ஹாப்பி டு வாட்ச் யுவர் லைவ் அப்படின்னு கொடுத்து. தேங்க்யூ புவனேஸ்வரி, தேங்க்யூ ஸோ மச். வந்துருக்காங்களோ? ஆமாம், புவனேஸ்வரி பொற்செல்வன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பொற்செல்வன், புவனேஸ்வரி பொற்செல்வன். இவங்க வந்து இதுக்கிட்ட பார்த்தேன் நான், சென்னையில் விசிட்டில் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கிட்ட, அண்ணா லைப்ரரிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தேன். அவங்க தான் நினைக்கிறேன். சூப்பர் குட். அவங்களே தான். ஏன்னா அந்த பொற்செல்வன்றது வந்து யூனிக் நேம். ஓகே, சூப்பர். 2 பேருமே அரசு ஊழியர்கள். சூப்பருங்க. ஓகே. நாகூர் கனியும் சாந்தி அமல் ராஜும் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஃபாத்திமா அபு வந்தாச்சு. அண்ட் ஜெயசுதா சொன்னது தான் கரெக்டான பாயிண்ட்டு. முதல்ல இந்த டாக் லவர்ஸை பிடிச்சி ஷெல்டரில் போடணும். உண்மைங்க. அதாவது நீங்கள் வந்து பாம்பு இன்றைக்கி கடிச்சு ஒரு பையன் செத்து விட்டான். நல்ல பாம்பு வந்து கொத்திருக்கு. கொத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கான், அதையே சுற்றி திரும்ப போய் பிடிச்சிருக்கான். திரும்ப கடிச்சு விஷம் ஏறி செத்தே போயிட்டான். 18 வயசு பையன். ஏன் வந்து பாம்பு அடிக்கிறீங்க? அதுவும் ஒரு குழந்தை மாதிரி தானே அதை நீங்கள் பார்க்கணும். வழவழன்னு இருக்குது, நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. அது நீங்கள் தீண்டாமல் அது உங்களுக்கு தீமையே செய்யறதை ஏன் அடிக்கிறீங்க? எடுத்துக்கு சாவடிக்கிறீங்க. ஏன்னா அது போட்டுக்கிற உடனே நீ போயிடுவேன், அதனால் சாவடிக்கிற. நாய் கடிச்சா ஒரு 6 மாதம் கழித்து சாவலாம். எவனோ கடிச்சிட்டு போகுது. நான் காரில் போய் இறங்க போகிறேன். வசந்திலேருந்து இயக்குனர் வசந்தெல்லாம் நல்ல என்ன சொல்கிறது, இது ஏன்னா ரொம்ப நம்ம நேசிக்கிற நிறைய பேர் வந்து சங்கியாக மாறிடுறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி கேஎஸ் ரவிக்குமார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் விஜய்க்கு வந்து, நான் வந்து ஸ்டாலினையும் துர்காவுமே நான் ஆன்டி அங்கிள் தான் சொல்லுவேன்றார். அவருக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? 65 என்ன மிஞ்சி போனோம், 4-5 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார்.
அவர் உண்மையாக சொன்னாரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப தப்பு. அந்த மாதிரி தான் திடீர்னு வந்து ஸ்ட்ரீட் நாய்களை வந்து பண்ணணும்னா, ஏற்கனவே காலை உணவு திட்டத்தில் குழந்தைங்களுக்கு சோறு போகிறதுக்கே காசு வந்து நிதி பத்தாமல் விரிவுபடுத்த முடியாமல் இருக்குது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான், தமிழ்நாடு முழுசும் பெருத்து பண்ணல. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது இதில் இந்த ஸ்ட்ரீட் நாயை வேற நம்ம வந்து ஒரு காப்பகம் வச்சு அது ஊசியை போட்டு அது அதாவது என்னது ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வரல டக்குன்னு. ஆனால் என்னென்ன இந்த அங்கத்திய பழமொழி, கிராமத்து பழமொழிகள் எல்லாமே ஜாதியை சார்ந்தவையாக இருக்கும். ஓகேவா? அது வந்து நம்ம பொதுவில் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரோம். ஆனால் நம்ம சின்ன வயசில் அதை தான் ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போவாங்க. ஸோ அதுதான் மேட்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கிறது எல்லாமே ஓகே. கொசு நீங்கள் அடிக்கிறீங்க, ஏன்னா அது உங்களுக்கு அடிக்குது, டிஸ்டர்ப் பண்ணுது, தூக்கத்தை கெடுக்குது, அது எப்படியா இருந்தாலும் வந்துடுது. இது மூட்டை பூச்சியை நீங்கள் வந்து நசுக்கிறீங்க, தூங்க விட மாட்டுதுன்ட்டு. ஏன் அதையும் ஒரு குழந்தை மாதிரி பாவிக்க வேண்டியது தானே? டிஸ்டர்பன்ஸ் தர்றது எல்லாத்தையும், உங்களுக்கு பர்சனல் டிஸ்டர்பன்ஸ் தர்றது எல்லாத்தையும் விட்டுடுறது. அதுக்கப்புறம் உதாரணத்துக்கு என்னோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து சொன்ன விஷயங்களும் அப்படிதான். ஸ்ட்ரீட் டாக், அவங்க ஸ்ட்ரீட்குள்ளார போனாலே அது கடிக்கிற மாதிரியே வரும் நம்மள. கடிக்கிற மாதிரி வருதுன்னா ஒரு வெளியால் அது உள்ள விடாது அப்படின்வாங்க. நான் சொன்னேன், இதுல எப்படி பெருமையா இருக்கு உனக்கு அப்படின்னு நான். ஏன்னா நீ போயிடுற டெய்லி அந்த ஸ்ட்ரீட் வழியா, அப்போ ஒரு வெளியாலையுமே உள்ள விடாதுன்னா அப்ப டன்ஸோ கொடுக்குற வர்ற பையனா இருக்கட்டும், ஒரு ஃபுட் டெலிவரி பண்ற பையனா இருக்கட்டும், இல்ல திடீர்னு வேற ஒரு பையனே ஒரு ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு அந்த ஸ்ட்ரீட்குள்ளார வரான்னா அப்ப அவங்களோட நிலைமெல்லாம் என்ன அப்படின்னு நான். அதேதான் இந்த டாக் லவர்ஸ் வந்து என்னன்னா, இருக்கிற ஏதோ ஒரு 2 நாய்ங்க வந்து அமைதியா இருக்கிறத வச்சு ஊர்ல வந்து புது ஆள் ஒருத்தன் வந்து எங்க ஏரியாவில் வந்தாலே வந்து குலைச்சி எல்லாரையும் எழுப்பிடும். அதெல்லாம் ஓகே. அந்த நாய்கள் அமைதியாக இருக்கும்போது இப்போ இதுவரையிலும் யாரும் வந்து அதை வந்து சாவடிக்கணும், அதை கட்டுப்படுத்தணும் யாரும் சொல்ல. அது தெருநாய்கள் கடிக்க ஆரம்பிக்கவும் பல்கி பெருகி இதே தான் மாஸ்க் மென்டாலிட்டி தான். மாணவன் நல்லவன், மாணவர்கள் கெட்டவர்கள். இந்த சேம் கான்செப்ட் தான். ஒரு நாய் 2 நாய் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. அதே ஒரு 10 நாய் 5 நாய், அதில் வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் நாய் வந்துட்டுன்னு வச்சுக்கோ, செருப்பால் அடிக்கிற நாய், அந்த நாய் இருக்கிற நாய் எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சேவர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இதான் நடக்கும். தட்ஸ் ஆல். அதான் சங்கீதா போட்டிருந்தாங்க, சங்கீதா சண்முகம். இன் இந்தியா பீப்புள் ஆர் ஹேவிங் pitbull kind of dogs as status symbol. No idea of how to handle them and train them. Correct. அதுதான் நான் சொன்னேன். ஸ்டேட்டஸ்க்கு தான் இன்னொருத்தன் சாமான கடிச்சு வச்சு, இன்னொருத்தன் மேட்டரை கடிச்சு வச்சு, அந்த அம்மாவையும் கடிச்சிச்சு. அந்த மாதிரி என்னன்னு தெரியல. இதில் இவனுங்க வந்து இந்த நாய் வச்சிருக்கவங்க வந்து ஓலா எப்படின்னா, அதுக்கு ஒரு பிஸ்கட் போட்டு அது மாட்டும் கிடக்குமா. எல்லாரும் என்ன அந்த பேக்கில் வந்து பிஸ்கட்டை வச்சுட்டு தான் போகணுமா? எனக்கு புரியவே இல்லை. தற்காத்து கொள்ளத்தான் நாயை வந்து கடிக்குது அப்படின்னா, பாம்பு கூட தான் தற்காத்து கொள்ள கடிக்குது. எதுக்கு பாம்பு அடிக்கிறீங்க, நாயை விட்றீங்கன்னு தான் கேள்வி, என்னுடைய கேள்வி. அதனால தான் திரும்ப இன்றைக்கி கூட அதே விஷயத்தை யாரோ பேசியிருந்தாங்க. நம்ம ரெகுலராகவே அதை நம்ம பேசியிருக்கோம். பாம்பை ஏன் அடிக்கிற? அது தற்காப்புக்கு தான் அது வந்து உங்களுக்கு அடிக்குது. எதுக்கு அடித்து சாவடிக்கிற? சிம்பிள், சேம், ரைட்? அதுதான். ஸோ அதுதான் வந்து அவங்க சொன்னதும் கரெக்டு. பிட்புல் மாதிரியான டாக்ஸ் வந்து யூஎஸ்லாம் வந்து பேண்டு. அண்ட் இன் சேட்டன் அது வந்து அதனுடைய அக்ரெசிவ் நேச்சருக்காகவே அது பேண்டு. கண்டிப்பாக இங்கேயுமே பேண்டாக இருந்தது. நடுவில் வந்து அது இது பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரியும், அப்படியே தான் நீங்கள் வச்சிருக்கணும், வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலுமே வந்தது. அதையும் மீறி வச்சுக்கிறது, அதை கூப்பிட்டு போகிறது தான் இங்கே ஒன்றும் சொல்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் டாக் லவர்ஸ் இருக்கிறீங்க, இந்த அம்மு வசந்த் இவங்கெல்லாம் வந்து திருநாய்களுக்காக வந்து ஜீவகாரணம் ஆளுக்கு ஒரு 10 எட்டுமே வழங்கலாம். நீங்கள் தான் பெரிய செலிபிரிட்டிஸ் தானே, ஆளுக்கு ஒரு 10 டாக் வழங்கலாம் என்ன. ஆனால் நீங்கள் ஊராமா ஆக்சுவலி வந்து இது வந்து எங்கே இது வந்து பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா, ஏரியா விட்டு ஏரியா போய் சோறு வைக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சது. நாங்கள் வந்து இதில் நடந்துகிட்டு இருப்போம், போட் கிளப்பில். ஒரு அம்மா தெருவுக்கு தெரு எட்டு வந்து சாப்பாடு வைக்கும். அதை தான் நான் சொன்னேன். இப்போ தெருவுக்கு தெரு எட்டு வந்து சாப்பாடு வைக்கும். அதாவது இவங்க வந்து இந்த ஏதாவது மீந்து போனதை குப்பையில் கொட்டுறதை எட்டு வந்து அதுங்க ரோட்டில் கொட்ட வேண்டியது, புரியுதுங்களா? ஸோ ஆனால் வெளிநாட்டில் வளர்க்குறான், அதுக்கு கத்துறதுலேருந்து ப்ராக்டிஸ் வந்து கத்தக்கூடாது, கடிக்கக்கூடாதுன்ற மாதிரியான ப்ராக்டிஸ் வச்சு வெளியில் வர்றப்பே வந்து அது பீயை அள்ளி போடுறதுக்குன்னு கையில் வந்து க்ளவுஸ்லாம் வச்சுட்டு வருவான். நீங்கள் என்னன்னா என்னது ஊரா முட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையான்னு இட்டு போய் விட்டுருவீங்க. எந்த வகையில் நியாயம்?
ஸோ அப்படியே கமெண்ட்லாம் படிங்க. அது லதாயப்பா வந்திருக்காங்க. லதாயப்பா என்ன சொன்னாங்கன்னா, டாக்ஸ் வந்து have been domesticated to live with humans. ஸோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் டு டேக் கேர் ஃபார் தெம். They deserve a safe place to stay instead of being left out in the rain or the sun with no shelter. ஓகே. மேரி வந்திருக்காங்க. அதே மாதிரி லதா சொல்லியிருந்தாங்க, ஜஸ்ட் வி ஸ்டடி லைன்ஸ் வந்து டென்ஸில் இருக்கும், எலிஃபெண்ட் ஃபாரஸ்ட்டில் இருக்குங்கிற மாதிரி இதுங்கெல்லாம் வந்து டாக்ஸ் வந்து ஷுடன்ட் ஹாவ் அ கெனல் ஒரு ஹோம். ஸ்ட்ரீட்ஸில் தவிர்த்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணும். அதான் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா யார் செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயமும், பாப்புலேஷன் ஆஃப் டாக்ஸு அதை வந்து பார்த்துக்கிறதுலேருந்து அதை கூட்டு போகிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அதுதான் அங்கே ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஹஸ் டெடிகேட்டட் ஹர் என்டையர் லைஃப் டு ரெஸ்கியூயிங் ஸ்ட்ரே டாக்ஸ். For the past 15 years, she has never left a single dog back on the streets அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And now she has more than 20 dogs at homes. And also close to பிரியங்காவாம். பட் இன் டூயிங் ஆல் தீஸ் அவங்களோட பர்சனல் லைஃப் அவங்க இழந்துட்டாங்க. அதுதான் அந்த ஒரு விஷயங்கள் தான் இங்கே வந்து மேட்ரு. அண்ட் வள்ளி அசோக் வந்திருக்காங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க. நிறைய சொல்லியிருக்காங்க, nowadays it's fashion to have a dog as a pet at home. My sister-in-law puppy named Murphy, her Rasi Mesha Barania. ஓகே ஓகே ஓகே. இல்லை அதுதாங்க, நீங்கள் இதெல்லாம் வந்து வச்சுக்கிறது தான். நான் தான் சொல்கிறேனே, இந்த நாய் நம்ம ரெண்டாவது பொண்டாட்டி மூணாவது பொண்டாட்டி கட்டுறக்காக தாங்க. மெயின்டைன் ஒழுங்காக பண்ணால் வச்சுக்கலாம். இல்லை உதாரணத்துக்கு, அதாவது காசு இருக்கிறவன் வச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி அதுக்கிட்டே காசை பிடிக்கிட்டு வர்றது, அதையே வந்து தெருவில் விடுறது, அதையே வேலைக்கு அனுப்புறதுன்னா எந்த வகை நியாயம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். இல்லைங்க, விஜயகுமார்லாம் வந்து அந்த கிழக்கு வாசல்லாம் மச்சு வீடு மாதிரி வச்சு கடைசியாக ஒரு வீடு வச்சுருப்பாரு. அதில் போய் சனி ஞாயிறு அங்கே தான் போய் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வருவார். ஸோ அந்த கலாச்சாரம் இப்போ போயிடுச்சு. இப்போ பாட்டையா அந்த மாதிரிலாம் போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்கிறேன், அந்த மாதிரி போயிட்டு அப்பப்போ நானும் பேசிடுவேன், சில பேருக்குலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது வேண்டாமேன்னு பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வந்து ஒரு பொறுப்பற்ற தன்மையாக இருக்கிறது தான் நம்ம வந்து கடுமையாக எதிர்க்கிறோம். சில பேர்லாம் மெயின்டைனே பண்ண மாட்டாங்க, ஆனாலுமே அவங்களுக்குலாம் நடக்கும் எல்லாமே. கமெண்ட் படிங்களா? சரி வாங்க. சங்கீதா சொல்லியிருக்காங்க, மை என்டையர் 11th and 12th I was scared of a single dog in my street. I had to take a different route and cycle to avoid. இல்லை இதெல்லாம் நானும் கடந்து வந்திருக்கேன் சங்கீதா. அந்த ரோட்டுக்குள்ளார போகவே கூடாது. அந்த நாய் பேர் இப்போ என்ன, வெள்ளையான்னு சொல்லுவாங்க. அந்த நாயை ஸ்ட்ரீட் கார்னரில் இருக்கும், அது கண்டிப்பாக துரத்தும். அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளார, இத்தனைக்கும் அது எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டு, அந்த ஸ்ட்ரீட் வழியாக நம்ம கிராஸ் பண்ணி வரோம்னு வச்சுக்கோங்களேன், அது பயங்கரமாக துரத்தும். நான் அதுக்காகவே வந்து வேறு வழியாக சுற்றி வர்றத விஷயங்கள் எல்லாம் வந்து நானுமே பண்ணியிருக்கேன். அதான் நான் தான் சொல்கிறேன்ல, இதை சொல்லும் பொழுதே தான் இப்போ நான் எங்கள் சொந்தக்காரங்க சொன்ன மாதிரி தான், ஒருத்தரையும் வீட்டுக்குள்ளார விடாது, இப்படி பார்த்துக்கும், அப்படி கடிக்கவே வந்துடும். இதை கடிக்கவே வந்துருங்கிறது என்ன பெருமையா அப்படிங்கிறது தாங்க. ஓகே. அப்போ நான் எப்படி வர்றது? இப்போ நானும் உன் வீட்டுக்கு வர்றவ தானே, நான் வரும்பொழுது உனக்கு வந்து கஷ்டமாக இருக்குல்ல, அதுதான் அங்கே. ஜிஜே சொல்லியிருந்தா, டுடே ஸ்ட்ரே டாக் லவர்ஸ் இருக்கிறவங்க கோவிட் டைமில் டாக்ஸ் கிட்ட இருந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தா மைண்டு பண்ணாமல் கூப்பிட்டு தடவி கொஞ்சி சாப்பாடு போட்டிருப்பாங்களா? கண்டிப்பாக முடிச்சுட்ருப்பாங்க. அண்ட் ஸ்ரீலலிதா வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க, I many times asked her to leave them on streets once they are treated. She is emotionally stuck which she never understands. There are many like her. They fight with house owners. Nobody likes her அப்படின்னு சொல்லிட்டு லதாயப்பா. இல்லை அதுதான், இது நிறைய விஷயங்களை கொண்டு வரும் லதாயப்பா. அது வந்து தெரில, கேட்டுதான். ஓகே. கோபி வந்திருக்காப்புல, ஹாய் ஜாக்கி அண்ட் சுதா மேம், ஜாயின்ட் இன் லைவ் ஆஃப்டர் லாங் டைம், ஹோப் யூ ஆர் ஹேவிங் அ கிரேட் ஹாலிடே அப்படின்னு இருக்காரு. போயிட்டுருக்கு, ஹாலிடேஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஆமாம், அதுதான். தேங்க்யூ கோபி. அண்ட் லதா இப்போ அவங்க சொல்லுங்க, எக்ஸாக்ட்லி ஜாக்கி, கரெக்டாக யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ணணுமா? கரெக்டு, நான் தானே சொல்கிறாங்க, நான் எதை சொல்கிறேன். அன்னலக்ஷ்மி வந்திருக்காங்க, லதா இப்போ சொல்லியிருக்காங்க, சுதா, மெனி பெட் ஓனர்ஸ் டு நாட் நோ ஹவு டு ரேஸ் தெம் ஆர் தே ஓவர் டூ லைக் பேரண்டிங் தீஸ் டேஸ், தே டோன்ட் பேலன்ஸ். உண்மை இதுதான் லதா. இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எங்கள் வீட்டையே நான் எக்ஸாம்பிளாக சொன்னேன். எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி வாங்கிட்டு வரும்பொழுது அது வந்து ஒரு பொமோரியன், அதுக்கு நாங்கள் பெருசாக சங்கிலி, இரும்பு சங்கிலி மாதிரி கொண்டு வந்து அதை போட்டுட்டு நடந்துட்டு இருந்தது அதுவும். ஆனால் அதை போடக்கூடாதுங்கிறதே எங்களுக்கு தெரியல.
அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் எப்போ ஒரு 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 வாரம் கழித்து ஒருத்தர் வந்து சொல்லும்பொழுது தான் எங்களுக்கு தெரியுமே அதை போடக்கூடாது. நம்மளுக்கு என்ன, நான் என்ன சங்கிலி போட்டு தானே பார்த்துருப்போம். உடனே நாமளும் ஒரு சங்கிலி வாங்கின்னு வர்றது என்ன, அதை வச்சு கட்டுறது என்ன, இந்த ஃபிஷ் வாங்கின்னு வந்து வீட்டில் விட்டு அந்த ஃபிஷ்ஷை சாவடிச்சிடுறது, அந்த மாதிரியான கதை தான் இதெல்லாம் வச்சுக்கோங்களேன். நமக்கு அதை பற்றியே தெரியாது. அது வந்து எப்படி அதை நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதை பார்த்துக்கிறதுலேருந்து பெட்டிங்லேருந்து அதுக்கு க்ரூமிங்லேருந்து எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம தயிர் சாதம் சாப்பிட்டா அதுக்கும் ஒரு ரூபா தயிர் சாதம் போட்டால் அது பாட்டுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதான் நம்மளுடைய மனநிலை. அது நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இப்போ திருநாய்களுக்கு சோறு வைக்கிறவங்க, அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு அப்புறம் திருநாய்களுக்கு சோறு வைக்கிறவங்களே உதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலையும். திருநாய்களுக்கு வந்து ஏரியா விட்டு ஏரியா வந்து சோறு வைக்கிறவங்களாம் உதைக்கிறாங்க. அதுதான். ஓகே. அண்ட் நிறைய சொல்லியிருந்தாங்க, ஈவன் இன் டொரண்டோ வித் ஆல் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஸ்டில் தெர் இஸ் டாக் பைட்ஸ் இன்சிடென்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அப்யூஸ் பை த ஓனர்ஸ். அதுதான் இங்கே நடுவில் நாங்கள் வந்து லண்டனில் வந்து ஒரு தெருவில் நடந்துட்டு இருக்கும் பொழுதும் டக்குன்னு அந்த நாய் வந்து குலைக்கிற மாதிரி வந்துச்சு. அது பிடிங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து இது எங்கே இப்படி தான் வச்சிருப்பேன் அப்படின்னாரு. என் டாக் நீ எப்படி சொல்லுவ அப்படின்னாரு. அந்த மாதிரியான ஓனர்ஸும் இன்னும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் வந்து மாற்று கருத்துலாம் கிடையாது. அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த முதல் பாகம் பார்த்து ரசிச்சிருப்பேன். ரெண்டாம் பாகத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களோட கலந்துக்கிறோம். ஸோ அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.